பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படும். பாவ நிவர்த்தி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மேக்சிமம் நம்ம எல்லாரும் பாவ நிவர்த்தி செய்ய என்ன செய்யறோம்? சிலர் பொருத்தனை பண்ணுவோம், சிலர் காணிக்க கொடுப்போம், சிலர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. பாவ நிவர்த்தி ஆகும். பாவ நிவர்த்தின்னு சொல்லி வரும்போது நம்ம எப்படியெல்லாம் பாவ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு உலகத்துல எல்லா எந்த மதமும் எடுத்தாலும் சரி, எந்த விசுவாசத்தை எடுத்தாலும் சரி, பாவ நிவர்த்திங்கன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு உள்ளது வேதத்தினுடைய ஆழமான போதனை. அது எல்லா மதங்களிலும் இருக்க ஒரு போதனை. அதே நேரத்துல இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரும்போது பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த குணப்படுதல், அப்போ பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா நம்ம குணப்படணும். அந்த குணப்படுதல் எதன் மூலமா வரணும்? மனம் திரும்புதலின் மூலமா வரணும். ஏன்னா இந்த மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் இன்னைக்கும் நிறைய பேருக்கு, அதாவது எவ்வளவோ ஜெபிப்பாங்க, பிரசங்கிப்பாங்க, ஊழியஞ்சிவாங்க. ஆனா அந்த மனம் திரும்புதலை குறித்து ஊழியனுக்கும் புரியாது. அதெல்லாம் மனம் திரும்புதல் சொன்னா நான் இனி செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மனம் திரும்புதல் சொன்னா ரிட்டர்ன் பேக், அப்படி அதாவது ரிப்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த இருந்த நிலையில இருந்து திரும்புகிற, அந்த நிலையை விட்டு மாறுகிற ஒரு நிலையை தான் இங்க மனம் திரும்புதல்னு சொல்லுது. அப்ப இந்த மனம் திரும்புதலை குறித்த ஒரு அறிவு இன்னும் அநேகருக்கு என்ன கிடையாது, பூரணமே கிடையாது. மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா திரும்பி பார்க்க கூடாது அந்த பழைய சூழ்நிலைகளை. இங்க என்ன சொல்லு, குணப்படுங்கள்னு சொல்லி இருக்கு. இப்ப நமக்கு தெரியும், இப்ப காய்ச்சல் வந்தது, இல்ல ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி வந்தா என்ன நடக்கும்? இப்ப நமக்கு ஒரு வியாதி வந்துன்னு வைங்க, அந்த வியாதி என்ன செய்யும் நம்மள? அந்த வியாதி வந்த உடனே நமக்கு முதலாவது அந்த 44 யார் வருஷத்த 44:18 என்ன செய்திருக்கு? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அறிவும் இருக்காது, உணர்வும் இருக்காது, காணவும் மாட்டார்கள். அறிவு, உணர்வு, காட்சி, இந்த 3 நஷ்டப்பட்டு போவோம். இப்ப நமக்கு ஒரு வியாதி, அதாவது ஒரு நோய் இல்ல, இது விக்கிரகத்துக்கு தன்மை. அறிவு, உணர்வு, பார்வை இது இல்லாதது. இப்போ ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்தாலும் அதே தான் நிலைமை. என்ன வியாதி? இப்ப எனக்கு ருசி, நாக்கு ருசி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன செய்தாச்சு? ருசி இல்லாம இருக்கும்போது அடுத்து என்ன செய்வாங்க? எனக்கு தலை கறங்குது, எனக்கு கீழே விழணும் போல இருக்கு, அப்ப கண்ணு காணாது. அப்போ ஒரு நோய் என்னெல்லாம் செய்யுது? அதாவது அந்த அறியும் தன்மை, உணரும் தன்மை, பார்க்கும் தன்மையை தகர்த்துடுது. அதுதான் நோயினுடைய குணம். அதேதான் ஒரு பாவத்தினுடைய இங்கே ஒரு மனம் திரும்பாத மனுஷனுடைய நிலை. அவனுக்கு அறிவும் இருக்காது, உணர்வும் இருக்காது, பார்வையும் இருக்காது. பார்வைன்னு சொன்னா இன்னொரு வகையில புரிதல்னு அர்த்தம். அதாவது நம்ம பார்வைன்னு சொன்னோம்னா கண்ணின் பார்வை மட்டுமல்ல, எது கண்ணு பார்த்தா என்ன செய்யும்? புரிந்து கொள்ளும். அதுதான் அதனுடைய அர்த்தம், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல். அப்ப அதுவும் நமக்கு இல்லாம போயிடுது. அப்போ அறிவு இல்லாம போகுது, உணர்வு இல்லாம போகுது. எப்படி ஒரு காய்ச்சலுக்காரனுக்கு நாக்குக்கு ருசி இல்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம், அதுபோல அந்தந்த நோய்களுக்குள்ளதான ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மைகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு அறிவு இல்லை, எனக்கு உணர்வு, எனக்கு ருசி இல்லை, எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம். இனி அந்த ஃபர்தரா நம்ம ஜீவிதத்தினுடைய தரிசனம், காட்சி, அந்த புரிதல் இருக்காது. அதேதான். அப்போ ஒருத்தன் பாவத்துல இருந்தா இது. அதனாலதான் இங்க என்னன்னு சொல்லியிருக்குன்னா, உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அதாவது இப்ப ஒருத்தன் ஒரு வியாதியில இருந்து குணமாகி ஆரோக்கியவானான பிறகு அந்த வியாதியும் பற்றி நினைக்க மாட்டான், பட்ட கஷ்டத்தையும் பற்றி நினைக்க மாட்டான், பட்ட நஷ்டத்தை பற்றியும் நினைக்க மாட்டான். தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு மேல அவன் எப்பவுமே என்ன செய்வான்? உணர்வா இருப்பான். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்முடைய அந்த விசுவாசத்தை மனம் திரும்பின பிறகு குணமடைதல் அப்படின்னு சொல்றது என்னது? அந்த ரிட்டர்ன் பேக் இல்லாம. இப்போ என்னென்ன பாவம், நிறைய பாவங்கள் இருக்கு. இப்ப லிஸ்ட் போட்டா 270க்கு மேல பாவங்களை லிஸ்ட் போட முடியும். அப்ப அந்த பாவங்கள் எல்லாம் விட்டுருவோம்.
அப்ப நம்ம மெயினான பாவம் அப்படின்னு சொல்றது இதுல என்ன பாவமா இருக்கு? அந்த 1 தீமோத்தேயு 2:4 என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமா இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு இருக்கு. 17 அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:30. அறியாமை உள்ள காலத்தை தேவன் காணாதோரை போல் இருக்கிறார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அறியாமையின் காலம். அப்ப பாவம் சொல்றது ஒண்ணு அறியாமை. 2வது 3 முக்கியமான பாவம். அதாவது அறியாமைன்னு சொல்லும் போது இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க. இனி இன்னொரு பாவம் சொல்றது நம்ம உதாசீனம். அது எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாவம் சொல்றது எல்லாரும் நினைக்கிற அந்த பெரிய பெரிய அசுத்தங்களை எல்லாம் பாவம்னு. அவன் அசுத்தம் அழிஞ்சு போன அவன் நோயாளி, அவன் சாக கிடக்கிறவன். ஆனா அந்த மனம் திரும்பினு சொன்னவங்ககிட்ட இன்னும் மாறாத பாவம், அதான் மனம் திரும்பி குணப்படுன்னு சொன்னாரு. அதான் ஒரு அறியாமை இருக்கு, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு, ஒரு நிர்விச்சாரம் இருக்கு, ஒரு கனவீனப்படுத்தாமை இருக்கு. அதாவது அதாவது ஒருவர் கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கன்னு பைபிள் சொன்னா, நம்ம ஒருவர் அற்பமாய் நினைக்கிறதுல முந்திக் கொள்வோம். இது விசுவாச கூட்டத்துல உள்ளது. இல்லாம அங்க வேற யாரும் இப்போ ஒரு பிரசங்கி இன்னொரு பிரசங்கி ஒரு மாதிரி பேசுவான், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் ஒரு மாதிரி பேசுவான், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பேசுவான். இது என்னது? நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, நம்ம உயர்ந்தவங்களும் இங்க பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் ஒரு கனம் பண்ணுங்கள், கடிச்சு கொதாராதீங்க. நீ கடிச்சு கொதறதுல இருந்தீங்கன்னா நீ தான் பாவிக்கு தான் இதெல்லாம் வரும். அதாவது மனம் திரும்பி குணப்படுங்கள் சொன்னா, குணப்பட்ட பிறகு திரும்பி அந்த நோய்க்கு போகக்கூடாது. பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் வரைக்கும் நீ மனம் திரும்பல, பாவம் நிவர்த்தி ஆகல, பாவத்தை பூரணமாய் விட்டு விடல. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? பாவத்தை பூரணமா விடணும், மனம் திரும்பணும், குணப்படணும். குணப்பட்டால் பழைய நிலைமைக்கு போகக்கூடாது. ஆரோக்கியம் திரும்பவும் ஆரோக்கிய கேட உருவாக்க கூடாது. அப்போ குணப்பட்டு மனம் திரும்பி என்ன செய்யுங்க, குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் பழைய நிலைமைக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுது. அப்ப இப்ப பாவங்கள் தெரியுது. அதனால நம்ம வாழ்க்கையில உள்ள பாவங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, உடனே நான் குடித்து கொண்டிருந்தேன், வெறித்து கொண்டிருந்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அதையெல்லாம் விட்டேன், இங்க வந்தேன், நீ இன்னும் வரையலன்னு அர்த்தம். அதை விட்டதுனால நீ ஆண்டோட்ட வந்தேன்னு அர்த்தம் கிடையாது. யதார்த்தம் என்னன்னு உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதாவது நமக்குள்ள கிடக்குது, அது குணப்படாம கிடக்குது, அந்த 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 வேறு கிடக்குது. கேன்சர் வந்துன்னு சொன்னா வேறுன்னு தான் சொல்லுவோம், பாக்கி உள்ள நோய்க்கு அப்படி சொல்ல மாட்டான். அதுக்கு வேறு கிடக்கு, வேற இருக்கணும்னு சொல்லுவான். வேறு அறுத்தம் தான். அதனால என்ன செய்யணும்னு சொல்லுவான், அதுக்கு என்ன அதுக்கு சூடு வைக்கணும்னு சொல்லுவான். அப்ப டெய்லி அதை கொண்டு போய் சுட்டு கரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த கேன்சர் வந்தவங்க அங்க ரேடியேஷன் கொடுக்கணும், கரிக்கணும்னு சொல்லி கரிச்சு உடம்ப முழுவதும் கரிச்சிட்டு இருப்பான். அதே போல இந்த வேறு நம்மகிட்ட கிடக்கும். அந்த முதல் வேறு அறியாமை, 2வது வேறு உணராமை, 3வது வேறு புரியாமை, அதாவது பார்வையளித்தது, 4வது வேறு நிர்விச்சாரம். இன்னைக்கு போட்டா ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இந்த கூட்டம் வேண்டாம், அடுத்த கூட்டம் பார்த்துக்கிறோம். இந்த ப்ரேயர் வேண்டாம், அடுத்த ப்ரேயர் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு. இன்னைக்கு ஜெபம் பண்ணா அடுத்த வாரம் ஜெபம். அதாவது இது உதாசீனம். அறியாமை, இந்த உதாசீனம் பண்றது, நிர்விச்சாரமா இருக்கிறது, அதுபோல கனவீனப்படுத்துகிறது, மதிக்காமை, வெறுக்கிறது. இதுல அந்த பாவத்தினுடைய என்ன நிவர்த்தி செய்யல, பாவம் நிவர்த்தி ஆகல. ஐ எம் ஸ்டில் அண்டர் த சின், அவ்வளவுதான். நான் பாவ நிவர்த்தி ஆக்கப்பட்ட நபர் அல்ல. அதனால அவர் சொல்றாரு, நீ பாவ நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. பாவ நிவர்த்தியாக நான் என்ன செய்யணும்னு அவர் திட்டமா சொல்றாரு. பாவ நிவர்த்தியாக நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தீமோத்தேயுல வாசித்தது போல
2 நாள்ல வாசித்தது போல எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். சத்தியத்தை அறியணும். அறி அறிவை சத்தியத்தை அறிகிற அறிவு அவருடைய சித்தம். சத்தியத்தை பதிலாக என்னுடைய நிலையை அறிகிறது. சத்தியத்தை அறிகிறவங்க நீ போய் எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு நாங்க இத்தனை வருஷமா பைபிள் படிக்கிறோம், எங்களுக்கு பைபிள் தெரியாது. யதார்த்த சத்தியம் என்ன தெரியுமா? ஒன்ன நீயே அறிவதுதான் சத்தியம். நீ சத்தியத்தை அறியணும். அதாவது எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறியணும். நீ யாருன்றாரு மனம் திரும்பினாதான். அதாவது நீ பாவத்தை விட்டாதான் நீ யாரா இருந்த, நீ எப்படி இருக்கிற, இன்னைக்கு வாட்ஸ் யுவர் பொசிஷன் ஒன்னல என்னன்றது தெரியும். நீ சத்தியத்தை அறியுங்கன்னு சொன்னோன்னு எல்லாம் பைபிளை தூக்கிட்டு வந்துருவாங்க. எனக்கு 91 சங்கீதம் தெரியும், எனக்கு 100 சங்கீதம் தெரியும், எனக்கு 22 23 சங்கீதம் தெரியும், எனக்கு 1 சங்கீதம் தெரியும், எனக்கு நீதிமொழி தெரியும். ஐயோ, நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஆனா நம்ம தெரியாம போச்சு, நான் யாருன்னு தெரியாம போச்சு. அதாவது தேவையில்லாதவன்கிட்ட வேதம் இருக்காது. இந்த காணா பாடத்தினால ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நேரா வர முடியாது. சத்தியத்தை அறியுங்க மனந்திரம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? நீ குணப்படுகிறதுக்கு முதலாக செய்ய வேண்டிய ஒன்ன நீயே அறிதல். அவ்வளவுதான். ஒன்ன நீயே அறிதல். அப்ப என்ன நானே அறியணும்னு ரொம்ப பாடு. சாதாரண ரீதியில என்ன நான் அறிய முடியாது. ஆனா இந்த நிலைமைகளை புரிந்து ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில மனம் திரும்பி அதுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு மனம் திரும்புதலும் குணமடைதலும் இருக்குது. அந்த நிலையில என்ன கொண்டு வாரும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த உள்ள கிடக்கிற அந்த வேறெல்லாம் பிடுங்கி அறியக்கூடிய ஒரு ஜெப வாழ்வை உண்டாக்குவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம்.